எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து முளைக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தேவையான பொருள் சொல்கிறேன். 2 அழாக்கு அரிசி வச்சுருக்கேன். ஒரு முளைக்கீரை கட்டு ஆஞ்சு அலம்பி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு பவுல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 வச்சுருக்கேன். நிலக்கடலை 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். தாளிக்க வரமிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், நல்லெண்ணெய், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இந்த அரிசியை நல்லா களைஞ்சி ஒரு குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ அடுப்பில் சின்ன குக்கர் வச்சுருக்கேன். 2 அழாக்கு அரிசி, 5 அழாக்கு தண்ணி வைக்கிறேன். இப்போ நான் களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை இதெல்லாம் போடுறேன். இது குக்கரில் இந்த அரிசியை போட்டேன். 2 விசில் வரலையும் வெயிட் பண்ணலாம். குக்கர் 2 விசில் வந்துடுது. இப்போ இதை இறக்கி வைக்கிறேன். அடுத்து தாளிக்க வேண்டியதை பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் இந்த சட்டியே வைக்கிறேன். இந்த சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இது சூடாகிறதுக்குள்ளே தோல் எடுத்த நிலக்கடலை இதை 1 2 பொடி பண்ண போகிறேன். ஒன்று 2 நான் பொடி பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்டி சூடாகிடுது. இப்போ இதுக்கு எண்ணெய் விடலாம். நான் 4 கரண்டி விடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விடலாம். இது நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயை பற்றி ஏற்கனவே நமக்கு தெரியும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செக்கெண்ணெய். இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடுறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு போச்சு. உளுந்தம்பருப்பு, அடுத்தது வரமிளகாய், அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஜீரகம் போடுறேன். சிறுபிள்ளை இல்லாத வீடு வீடல்ல, ஜீரகம் சேர்க்காத சமையல் அல்ல. இந்த உளுந்து நல்லா செவந்து போச்சு. இப்போ பச்சை மிளகாய் போடுறேன். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போடுறோம். அடுத்து தக்காளி, அடுத்தது இந்த முளைக்கீரையை போட்டோம். இப்போ இந்த கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுது.
கலர் மாறாமல் இருக்குது. இப்போ அந்த நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கிற புளியே இதில் ஊற்ற போகிறேன். புளி கெட்டி புளி வேண்டாம், நம்ம நீர் புளியே போகிறோம். மஞ்சப்பொடி 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் ஒரு நிதானமாக போடுறேன். உங்களுக்கு அப்புறமா சாதத்தை சாப்பிட்டு பார்த்து தேவையான போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையானது எல்லாமே போட்டோம். 1 நிமிஷம் இதை மூடி வைக்கிறேன், இந்த கீரை வேகட்டும். இப்போ இந்த கீரை, தக்காளி எல்லாமே நல்லா வெந்து போச்சு. இப்போ அடுப்பை நம்ம அணைச்சிடுறோம். இப்போ குக்கரில் இந்த சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த சாதம் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சாதத்தை வந்து அந்த கீரையில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சாதத்தை இந்த கீரை மசால் எல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கிற மசாலில் போட்டு இப்போ நல்லா நம்ம பிரட்டி கொடுக்குறோம். இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்றா எடுத்து இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல 1 2 வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை இதில் சாதத்தில் சேர்க்குறோம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இதில் ஊற்றுறேன். இப்போ இந்த கீரை சாதம் ரெடி ஆகிடுத்து. சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாமா சேர்த்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்குறதுக்கே இது ரொம்ப நல்லா இருக்குது. பாத்திரத்தை மாற்றிட்டு இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெசிபி ரெடி ஆகிடுத்து. கீரை சாதம் குழந்தைங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் லஞ்சுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு போக. எலும்புகளுக்கு உறுதியை கொடுக்குற கீரை இது. கண் பார்வை, கண் உபாதைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. வைட்டமின் சத்து நிறைஞ்சது. வாரத்தில் 2 தடவையோ 1 தடவையோ நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த கீரையை வாங்கி பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சி சோமரசம்பேட்டில் நான் இருக்கேன். பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ். இங்கே எல்லா நாளும் கல்யாண பலகாரங்கள், எல்லா விசேஷங்களுக்கும் தேவையானது எல்லாமே கிடைக்கும். கீழே எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் ஒரு ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.